ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆமை கதை சொல்ல போகிறேன். அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கலாமா? ஒரு அழகான நதி இருந்துச்சு. அந்த நதியில் ஒரு ஆமை இருந்துச்சு. அந்த ஆமைக்கு பறக்கணும்னு ரொம்ப ஆசை. அது தினமும் வேகமாக ஓடி ஓடி பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனால் அதால் பறக்கவே முடியாதான். நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் ஏன் பறக்க முடியலை? என்னோட நண்பர்கள் மீனுவும் சோனுவும் நல்லா பறக்கிறாங்க, ஆனால் என்னால் மட்டும் பறக்கவே முடியல. ராஜு, நீ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு தான் ரெக்கை இல்லையே, உன்னால் எப்படி பறக்க முடியும்? நீ சொன்னாலும் கேட்கவும் மாட்ட. மீனு, நீங்கள் எல்லாரும் பறக்கிறீங்க, ஆனால் என்னால் மட்டும் பறக்க முடியல. எனக்கும் பறக்கணும்னு ஆசையாக இருக்குல்ல, அதனால தான் நான் பறந்து பறந்து பார்க்குறேன். என்னால் பறக்க முடிஞ்சிச்சுன்னா நானும் உங்களோட சேர்ந்து பறப்பேன்ல. ராஜு, நாங்கள் 2 பேரும் பறவைங்க, அதனால் எங்களால் ரெக்கையை விரித்து பறக்க முடியுது. ஆனால் நீ பறவை கிடையாது, நீ தண்ணியில் வாழ்கிற ஆமை. உன்னால் தண்ணியில் எவ்வளோ வேகமாக நீந்தி போக முடியுது. அதனால் நீ சந்தோஷமாக தண்ணியில் நீந்தி விளையாடு. போ மீனு, நீங்கள் 2 பேரும் என்னுடைய நண்பர்கள். நான் பறக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எனக்கு உதவியே செய்ய மாட்டேங்கிறீங்க. ராஜு, என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ட. சரி, நாங்கள் 2 பேரும் யோசித்து என்ன செய்யலான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பறவைகளும் ராஜுவை பறக்க வைக்கிறதுக்கு யோசனை பண்ணாங்களாம். அப்போது அவங்களுக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சான். ராஜு, நாங்கள் 2 பேரும் யோசித்து பார்த்ததில் இந்த ஒரு வழி தான் தெரிஞ்சிச்சு. அதை எப்படின்னு நான் சொல்கிறேன், நீ அதே மாதிரி செஞ்சின்னா நம்ம எல்லாரும் மேலே பறந்து போகலாம். ஒரு நீளமான குச்சியில் 2 முனையிலையும் நாங்கள் வாயில் கவ்வி பிடிச்சிக்கிறோம். நீனு நடுவில் இருக்கிற இடத்துல உன்னோட வாயில் அந்த குச்சை இறுக்கமாக கடித்து பிடிச்சிக்கோ. நாங்கள் 2 பேரும் ரெக்கையை விரித்து மேலே பறக்கும்போது நீயும் எங்களோட சேர்ந்து பறக்கலாம். ராஜு, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். நம்ம மேலே வானத்தில் பறக்கும்போது நீ மறந்து கூட வாயை திறந்து பேசிடாத. வாயை திறந்து பேசினா நீ கீழே விழுந்துருவ. வாயை மட்டும் திறந்துடாத ராஜு. நாங்கள் சொல்கிறது உனக்கு புரியுதா? சோனு, மீனு, நீங்கள் பயப்படாதீங்க. நான் அந்த குச்சை நல்லா இறுக்கமாக கடிச்சு பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த ஆமை சொல்லிச்சான். அந்த ஆமையை தூக்கிக்கிட்டு அந்த பறவைகள் 2ம் வானத்தில் பறந்து போனாங்களாம். அந்த ஆமைக்கு ரொம்ப சந்தோஷமா நம்ம வானத்தில் பறக்கிறோன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்துச்சான். அந்த பறவைகள் 2ம் ஊருக்குள்ளே பறந்து போனாங்களாம். அந்த ஊருக்குள்ளே இருந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் அந்த ஆமை பறக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கை தட்டி சிரிச்சாங்களாம். அந்த குழந்தைகள் சிரிக்கிறத பார்த்த ஆமைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சா. அந்த குழந்தைகள் எல்லாம் தன்னை கேலி செஞ்சு தான் சிரிக்கிறாங்கன்னு அந்த ஆமை நினச்சிக்கிச்சா. அதுக்கு ரொம்ப கோபம் வந்து வாயை திறந்து அந்த குழந்தைகளை திட்ட போச்சான். அந்த குழந்தைகளை திட்டுறதுக்காக அந்த ஆமை வாயை திறந்துச்சான். வாயை திறந்த உடனே வேகமாக கீழே விழுந்துருச்சான். அப்போ தான் அந்த ஆமைக்கு நினப்பு வந்துச்சா, இந்த பறவைகள் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொன்னதை நம்ம மறந்துட்டோமே. நம்ம கோவப்பட்டு வாயை திறந்து இப்போது நம்ம கீழே விழுந்து இறக்க போகிறோமேன்னு நினச்சி அந்த ஆமை வருத்தப்பட்டுட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுச்சான். குட்டீஸ், இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்ம தேவையில்லாமல் எதுக்கும் கோவப்படக்கூடாது. கோவம் நம்மளுடைய அறிவை அழிச்சிரும், நம்மளை வேறு எதையும் யோசிக்க விடாமல் பண்ணிடும். அதனால் கோவப்படாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பறவைகள் கதை சொல்ல போகிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், கேட்கலாமா? ஒரு அழகான காடு இருந்துச்சான். அந்த காட்டில்
மஞ்சு குருவியும் கண்மணி காக்காவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். மஞ்சு குருவியும் கண்மணி காக்காவும் ரொம்ப ஃப்ரெண்டா. மஞ்சு, நீ ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க? குழந்தைகள்லாம் அழுதுட்ருக்கு, அவங்களுக்கெல்லாம் நீ சாப்பாடு கொடுக்கலையா? கண்மணி அக்கா, நான் எல்லா இடத்துக்கும் போய் பழங்களை தேடி பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த காட்டில் எந்த இடத்துலையும் பழங்கள் இல்லை. காலையிலேருந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு இப்போ தான் வந்தேன். குழந்தைகள் ரொம்ப பசியாக இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட எந்த பழங்களும் இல்லை. இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியல கண்மணி அக்கா. மஞ்சு, காட்டில் இருக்கிற பழங்கள்லாம் என்னாச்சு? கண்மணி அக்கா, காட்டில் இருக்கிற அந்த பொல்லாத கழுகு தான் காட்டுக்குள்ளே இருக்கிற பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையுமே பறித்து கொண்டு போய் அதோட இடத்துல வச்சுக்கிச்சு. காட்டுக்குள்ளே இருக்கிற காய்களும் பழங்களும் எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவைகளுக்கும் சொந்தமானது. ஆனால் இந்த கழுகு அது மட்டும் பறித்து கொண்டு போய் வச்சிட்ருக்கு. இது ஏன் இப்படி பண்ணுது? ஆமாம் கண்மணி அக்கா, இந்த கழுகு ஏன் இப்படி பண்ணுதுன்னே தெரியல. எல்லா பழங்களையும் காய்கறிகளையும் அது பறித்து கொண்டு போய் வச்சிருக்கு. எல்லா பறவைகளும் தன்னோட குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன செய்கிறது கண்மணி அக்கா? மஞ்சு, இதை சும்மா விடக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த கழுகு கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்மணி காக்காவும் மஞ்சு குருவியும் எல்லா பறவைகளையும் கூப்பிட போனாங்களாம். மீனும் இந்த காட்டில் இருக்கிற எல்லா பழங்களையும் அந்த கழுகு எடுத்து கொண்டு போய் வச்சிருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, அதனால் நாங்கள் அந்த கழுகு கிட்ட கேட்க போகிறோம். நீயும் வரியா மீனும்? ஆமாம் மஞ்சு, இந்த கழுகு காட்டில் இருக்கிற எல்லா பழங்களையும் காய்கறிகளையும் எடுத்து கொண்டு போய் அது வச்சுக்கிச்சு. இப்போது நம்ம சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த கழுகு இந்த காட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. இன்னும் ரோசி குருவியும் மரக்கொத்தி மேரியும் தன்னோட குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் ரொம்ப கவலையாக இருக்காங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் மேரியும் ரோசியையும் தேடி போனாங்களாம். ரோசி அக்கா, அந்த கொடூரமான கழுகு நம்மளோட பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அதோட இடத்துல வச்சிருக்கு. நாங்கள் எல்லாரும் அதை கேட்க போகிறோம். நீங்களும் வரீங்களா? ஆமாம் மஞ்சு, நாங்களும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒன்றா போய் அந்த கழுகு கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் ஒன்றா சேர்ந்து அந்த கழுகு இருக்கிற இடத்துக்கு போனாங்களாம். என்ன, எல்லா பறவைகளும் என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? கழுகாரே, நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு. காட்டில் இருக்கிற பழங்களும் காய்கறிகளும் எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவைகளுக்கும் சொந்தமானது. அதை நீங்கள் மட்டும் பறித்து கொண்டு வந்து வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. பறவைகள் எல்லாமே தன்னோட குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எல்லா குழந்தைகளும் பசியோடு இருக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. நான் தினமும் இறை தேடி போய் சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் எல்லாரும் தினமும் ஒருத்தரை எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த பழங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவேன். எனக்கு அசைவம் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தினமும் ஒரு பறவையை எனக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா இந்த பழங்களை எல்லாம் நான் உங்ககிட்டயே கொடுத்துருவேன் அப்படின்னு கழுகு சொல்லிச்சான். அதை கேட்ட பறவைகள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். கழுகாரே, அது எப்படி முடியும்? தானே செத்து போகிறதுக்கு எந்த பறவை சம்மதிக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் குழந்தைகளுக்கு உணவு வேணும்னா நீங்கள் தினமும் ஒரு பறவையை எனக்கு உணவாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த காய்கறிகளையும் பழங்களையும் உங்களுக்கு தருவேன். இந்த காட்டில் உள்ள மொத்த காய்கறிகளையும் பழங்களையும் நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் 1 மாதத்துக்கு உங்களுக்கு எந்த உணவும் கிடைக்காது. நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். உங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு அந்த கழுகு எல்லாத்தையும் மிரட்டலாக சொல்லிச்சான். அதை கேட்ட பறவைகள் எல்லாம் ரொம்ப பயந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல இருந்து பறந்து போயிட்டாங்களாம். இங்கே இருந்தால் அந்த கழுகு நம்ம குழந்தைகளுக்கு உணவும் கொடுக்காது, நம்மளை கொன்னும் சாப்பிட்ரும். அதனால் இந்த காட்டில் இருந்து நம்ம வேறு காட்டுக்கு போயிடலான்னு சொல்லி எல்லா பறவைகளும் பறந்து பக்கத்து காட்டுக்கு போயிட்டாங்களாம்.
கொஞ்ச நாள் ஆனோன்னே அந்த கழுகு வச்சிருந்த பழங்களும் காய்கறிகள் எல்லாம் அழுகி சாப்பிட முடியாமல் போயிடுச்சான். கழுகுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காம அந்த கழுகு பசியில் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். அப்போ தான் நம்ம செஞ்சது ரொம்ப பெரிய தப்புன்னு அந்த கழுகு உணர்ந்துச்சான். ஆனால் அந்த கழுகு பசியிலேயே இருந்தனால கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுச்சான். திரும்பவும் அந்த காட்டில் வசந்த காலம் ஆரம்பிச்சிச்சான். பழங்களும் காய்கறிகளும் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிச்சான். பக்கத்து காட்டில் இருந்த பறவைகள் திரும்பவும் அந்த காட்டுக்கு வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நண்பர்களாக சேர்ந்து அந்த உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்களாம். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த கழுகு தனக்கு மட்டும்தான் வேணும்னு சுயநலமாக யோசிச்சிச்சு. கடைசியில் இறந்தும் போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம எதையும் சுயநலமாக யோசிக்கக்கூடாது. சுயநலம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவணும். ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, பாய், தேங்க்யூ.